ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த லயன் கிங்ல இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள். சிம்பா முஃபாசான்னு காட்டு விலங்குகளோட கதையை வச்சு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர டிஸ்னி ஈர்த்துட்டாங்க. இப்போ லயன் கிங் பார்ட் 2 பல ட்விஸ்டோட ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. சும்மா பொழுதுபோக்கு படம் மட்டும் இல்ல, நமக்கு நிறைய பாடங்களை இந்த லயன் கிங் படம் கத்து தருது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அடிப்படையா தேவைப்படுற எல்லா லெசன்ஸையும் இந்த படம் புரிய வைக்கும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நம்பர் 1, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். இயற்கை எல்லாரையும் சரிசமமா தான் படைச்சிருக்கு. ஓடுற சின்ன எறும்புல இருந்து எல்லா உயிர்களையும் சரிசமமா மதிக்கணும்னு முஃபாசா சொல்றப்போ, அப்போ நாம மட்டும் மானெல்லாம் சாப்பிடுறோமேப்பா அப்படின்னு சிம்பா ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு முஃபாசா சொல்ற பதில் தான் அருமையா இருக்கும். எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு நாள் இறக்க போறோம். அந்த உடல் இந்த மண்ணுல தான் மக்க போகுது. அதுல இருந்து தான் புற்கள் முளைக்குது. அந்த புல்ல தான் மான்கள் சாப்பிடுது. இப்படிதான் வாழ்க்கை ஒரு சுழலா நடந்துகிட்டு இருக்கு. இங்க யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு இல்ல, எல்லாருமே சரிசமமானவங்க தான். பெரிய பணக்காரனா பல கம்பெனிஸ் வச்சு கோடியில பொருளக்கூடியவங்கலாம் அவங்களாவே எல்லா வேலையும் செஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்தாங்களா என்ன? காசு பணம் இல்லாத மக்களோட உழைப்பு, மிடில் கிளாஸ் மக்களோட ஓட்டம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் அந்த கம்பெனிஸ் எல்லாம் வளர வச்சு அவங்கள பணக்காரனா ஆக்குறாங்க. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சாப்பாடுன்னு வரப்போ விவசாயிகளை தானே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. விவசாயி அங்க கடன் வாங்கி பயிர்களை உற்பத்தி பண்றதாலதான் கோட்டீஸ்வரர்களாலையும் சாப்பிட முடியுது. சோ இங்க ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்ல, ஒரு உயிர் தான் நமக்கு உணவாகுது. செடிகள், விலங்குகள், பறவைகள்னு ஒவ்வொன்றும் நமக்கு இரையா இருக்கிறதுனாலதான் நம்ம அதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுது. நம்ம இறப்புக்கு அப்புறம் அதுங்களுக்கு நம்ம தான் இரையாக போறோம், செடிகளுக்கு உரமாக போறோம். இந்த வாழ்க்கை சூழல்ல ஒரு அறிவு ஜீவன்ல இருந்து 6 அறிவு ஜீவன் வர சரிசமந்தான். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சார்ந்துதான் இருக்கு. சோ பேசிக்கா நம்ம எல்லாருமே ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்பர் 2, உண்மையான பலம்ங்கிறது நம்ம வச்சிருக்க எல்லைகள்ல தான் இருக்கு. நான் தைரியசாலிங்கிற கெத்த காட்ட யார் என்ன சொன்னாலும் செஞ்சு காட்டுறது முட்டாள்தனம். தைரியசாலியா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். சிம்பா சின்ன பையனா இருக்கப்போ அவனோட அப்பா முஃபாசா சூரிய வெளிச்சம் படுற இடமெல்லாம் நம்ம ராஜ்யம், இதை தாண்டி அந்த பக்கமெல்லாம் போகக்கூடாதுன்னு அவரோட ராஜ்யத்தை சுத்தி காமிப்பாரு. ஏன்னா அடுத்த அரசன் சிம்பா தான். பெரிய பாறையோட உச்சியில ஏறி எல்லாத்தையும் சிம்பா பாப்பான். இதெல்லாத்தையும் சித்தப்பா ஸ்கார் கிட்ட சொல்லிடுவான். சோ உன்னோட அப்பா இந்த மொத்த ராஜ்யத்தையும் உனக்கு சுத்தி காட்டிட்டாரு அப்படிதானே? ஆமா சித்தப்பா, எல்லாத்தையும் காட்டிட்டாரு. இல்ல சிம்பா, இன்னும் உங்க அப்பா நிறைய இடங்களை காட்டல. தெற்கு அல்ல நிறைய முக்கியமான இடங்கள் இருக்கு. இல்ல சித்தப்பா, அங்கெல்லாம் நான் போக கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காரு. சரிதான் சிம்பா, அது ரொம்ப ஆபத்தான இடம். தைரியமான சிங்கங்களால மட்டும்தான் போக முடியும். அப்ப நான் தைரியசாலிதான். அங்க என்ன இருக்குன்னு நான் பாக்கணும்னு சிம்பா செம்மையா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருவான். சித்தப்பா ஸ்கார் சொன்னதெல்லாம் கேட்டு சின்ன வயசுலயே காணாம போயிருவான் சிம்பா. சோ என்னதான் தைரியமானவங்களா இருந்தாலும், சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும், கோடீஸ்வரங்களாவே இருந்தாலும் ஒரு எல்லை கோட்டுக்குள்ளதான் வாழணும். இதுதான் நம்ம ராஜ்யம், இதை தாண்டி போக கூடாதுன்னு எல்லை கோடு போடப்பட்டாச்சு. ஆனா சிம்பா என்ன நினைச்சிட்டானா, பலசாலினா தடுக்கப்பட்ட இடங்களுக்கும் என்னால போக முடியும்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா உண்மையாவே பலம் போடப்பட்ட சட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது தான். உங்க வாழ்க்கையில பணம் ரீதியா, உடல் ரீதியா, உறவுகள் ரீதியா எல்லைகள் போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல கிடைக்கிற சாப்பாட்டெல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடம்பு ஆரோக்கியமா இல்லாம வச்சுக்கிட்டு, சம்பாதிக்கிற காசெல்லாம் வீண் செஞ்சுக்கிட்டு, இருக்க உறவெல்லாம் அவமதிச்சுக்கிட்டு எல்லாருக்கூடயும் எல்லை மீறி பழகிட்டு இருக்கீங்களா? உங்களோட எல்லை கோடு எப்படி இருக்கு? எப்படி உங்க சட்டங்களை நீங்க மதிக்கிறீங்க? எவ்வளவு வலுவானவங்களா நீங்க இருக்கீங்க? இதுதான் எல்லைன்னு ஒரு கோட்டை போட்டு அதுக்குள்ளேயே வாழறது ஈஸி இல்ல. ஆனா இது அவசியம், கட்டாயம். இந்த எல்லைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் நல்ல விஷயங்களை பாதுகாத்து பொத்தி பொத்தி வைக்கிறதுக்காக இல்ல, கெட்ட விஷயங்களை தூர வச்சுக்கிறதுக்காக. சோ உணவுல இருந்து உங்க மொத்த வாழ்க்கைக்கும் எல்லை வச்சுக்கங்க. அளவுக்கு மீறினா எல்லாமே விஷம்தான். உங்க எல்லைகளை, சட்டங்களை மதிச்சு செயல்படுங்க. நமக்கு போடப்பட்ட எல்லா ரூல்ஸும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான். அந்த ரூல்ஸை மதிச்சு உங்க பலத்தை வெளிப்படுத்துங்க. அதுக்குன்னு பலத்தை காட்டுறதுக்காக போய் பிரச்சனைகள் இழுத்துக்க கூடாது. சிம்பா சின்ன வயசுல கர்ஜிக்க கத்துருப்பான், தைரியசாலியாக கத்துட்டு இருப்பான். சும்மா இருக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா போய் பிரச்சனையில மாட்டிப்பான். ஒரு தடவை நாலாவை கூட்டிட்டு போய் 2 பேரும் ஒன்னா ஹைனாக்கள் கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் நானூறு ரவுடிதான் சீனை போட்டு வாண்டடா போய் பிரச்சனைக்குள்ள சிக்கிக்க வேண்டாம். சோ தைரியசாலியா இருங்க, ஆனா அதை பெருமையா காட்டிக்காதீங்க. எப்போதும் எல்லைக்குள்ள இருந்து உங்க விதிகளை மதிச்சு வலிமையை வெளிப்படுத்துங்க. அடுத்து நம்பர் 3, உங்களை நீங்க நம்புங்க. நீ யாருங்கிறத நீ மறந்துட்ட, உனக்குள்ள பாரு சிம்பா. நீ நினைக்கிறத விட சிறப்பாவே உன்னால மாற முடியும். இந்த வாழ்க்கையோட வட்டத்துக்கு நீ திரும்ப வரணும். நீ யாருங்கிறத நினைவுல வச்சுக்கோன்னு முஃபாசா சொல்லுவாரு. இந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். சில சமயம் நடந்த கெட்ட விஷயங்களுக்கு நாம தான் காரணம்னு குற்ற உணர்ச்சியில சிக்கிக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைய குறைச்சு நம்மள கோழையாக்கிறோம். இந்த வருத்தமோ சுய சந்தேகமோ நமக்குள்ள இருக்க சக்திய பார்க்க விடாம மறைச்சு வச்சிரும். நம்ம யாருங்கிறத காட்டாது. இந்த சந்தேகம், வருத்தம் எல்லாத்துல இருந்து நம்ம வெளியே வந்து நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான வாய்ப்புகள் எல்லாத்தையும் திறக்கணும். சுய நம்பிக்கை தான் நம்ம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்குமான அடித்தளம். சோ உங்களை நீங்க நம்புங்க. நீங்க எடுத்து வைக்கிறது சின்ன அடியா இருந்தாலும் அதுல உங்க மேல இருக்க நம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்க சக்தியும் அதிகமா தெரியணும்.
தேங்கி கிடந்து எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கற சாக்கடை தண்ணி மாதிரி இல்லாம முடிவே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க நதி மாதிரி மாறணும். அடுத்தவங்க யாரும் நம்மளோட கனவுகளை சிதறடிக்க கூடாது. நாமளே நமக்கான ஒரு இடத்த உருவாக்கணும். உங்களை நம்புங்க. சிம்பா அவனை நம்பி திரும்ப அரசனான மாதிரி உங்க வாழ்க்கைக்கு நீங்க அரசனாகுங்க. அடுத்து நம்பர் 4, சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி அந்த சத்தியத்துக்காக நீங்க தயாரா இருக்கணும். நான் எப்போ அரசனாவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன், என்னால வெயிட் பண்ண முடியல. லயன் கிங் படத்துல வரக்கூடிய இந்த டயலாக நம்மளுமே சொல்லிட்டு தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா. நான் எப்போ பணக்காரனாவேன்னு இருக்கு, என்னால வெயிட்டே பண்ண முடியல. எனக்கு எப்படா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பான்னு இருக்கு, வெயிட்டே பண்ண முடியல. இப்படி பல ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இதுதான் நீங்க வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நீங்க கனவு காண்ற மாதிரி அப்படியே ரியாலிட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது. குட்டி சிம்பா தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் எப்போ அரசனாவேன்னு அவன் காத்திருப்பான். ஆனா நிஜத்துல இந்த ராஜ்யத்தை எப்படி ஆள்றது அவனுக்கு தெரியாது. இந்த அரசன்கிற பதவி அவனுக்கு என்னெல்லாம் கஷ்டங்களை கொண்டு வர போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. சோ உங்களோட ஆசைகள் இதுதான், நான் இதுவாதான் ஆவேன்னு நீங்க சத்தியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் உண்மையாவே இதுக்கு தயாரா தான் இருக்கேன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களோட இந்த ஆசைகளை அடைய இலக்குகளை விதிச்சிங்களா? அதுக்கான செயல்பாடுகளை செஞ்சீங்களா? செய்ய முடியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி ரியாலிட்டியில நடக்குமா? ஒரு வேலை மாத்தி நடந்தா நம்மளால சமாளிக்க முடியுமா? இப்படி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த வாய்ஸ் ஒரு பதில் சொல்லும். அந்த பதில் பாசிட்டிவா வந்தா மட்டும் சத்தியம் பண்ணுங்க. நான் தயாரா இருக்கேன், என்னோட இந்த ஆசைகளை அடைய என்னோட சக்தியை வச்சு என்னோட திறமைய வச்சு நான் நினைச்சதை அடைஞ்சிருவேன்னு நீங்க முன்னாடியே தயாரா இருக்கணும். முன்னாடியே நீங்க தயாரா இல்லைன்னா உங்களோட சக்தியும் வேலை செய்யாது. அடுத்து நம்பர் 5, ஒண்ணு மக்கள் நம்மள கீழே தள்ளுவாங்க, இல்ல முன்னோக்கி போக வைப்பாங்க. இதுக்கு நடுவுல எதுவும் இல்ல. ஸ்கார் சித்தப்பா பிளான போட்டு ஹைனாக்களோட உதவிய வச்சு முஃபாசாவை கொன்னுருவான். உங்க அப்பா செத்ததுக்கு காரணம் நீதான்னு சிம்பா மேல பழிய போட்டுருவான். உடனே சிம்பாவும் அங்க இருந்து ஓடிடுவான். அப்பதான் டிமான் பும்பா 2 பேரும் சிம்பாவை பாப்பாங்க. உற்சாகம் பொங்குதே, கவலை எதுமில்லை, ஹக்கூனா மட்டாட்டான்னு எல்லா கவலையிலும் மறந்து பாடிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சிம்பாவை காப்பாத்தி அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுப்பாங்க. கஷ்டமான கடந்த காலத்துல இருந்து அவனை வெளியே வர வைப்பாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையிலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஏன் இப்ப கூட இருக்கலாம். அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு விஷயம் தெளிவா புரியும். டிமானும் பூம்பாவும் சிம்பாவை பார்த்தப்போ அவன் தன்னம்பிக்கை இழந்து நின்னான். யாராவது எனக்கு உதவி பண்ண மாட்டாங்களா, என்ன டிப்ரெஷன்ல இருந்து வெளிக்கொண்டு வர மாட்டாங்களான்னு ஃப்ரெண்ட்ஸுக்காக காத்திருந்தான். அதே மாதிரி டிமானும் பூம்பாவும் அவனை சந்தோஷப்படைச்சாங்க. என்னைக்கு சிம்பா தைரியமா நம்பிக்கையோட வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவங்க வழிகாட்டுறத நிறுத்திடுவாங்க. சிம்பா ஒரு அரசன், ஆனா கொஞ்ச காலத்துக்கு அவனை வழி நடத்த டிமான் அப்புறம் பூம்பா 2 பேரும் தேவைப்பட்டாங்க. சிம்பா என்னைக்கு அரசனா முடிசூட்டப்படுறானோ அன்னைக்கு அவன் மொத்த கூட்டத்தையும் வழி நடத்தணும். சோ உங்களோட வாழ்க்கையில யாரு டிமான் யாரு பூம்பான்னு பாருங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு அவசியமானவங்களா இருப்பாங்க. ஆனா உங்களோட வழியில நீங்க தைரியமா பயணிக்கிறப்போ அவங்க உங்களோட வழிகாட்டியா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் நம்ம முன்னேறணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா சிலர் நம்மள கீழே தள்ளவும் நினைப்பாங்க. நம்மளோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது. ஸ்கார் சிம்பாவை தாழ்வா ஃபீல் பண்ண வச்சு அரச பதவிய அபகரிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில யாரு ஸ்கார் யார் டிமான் யாரு பூம்பான்னு பாருங்க. இது ரொம்பவே அவசியம். முடிஞ்ச அளவு ஸ்கார் மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து விலகியே இருங்க. டிமான் அண்ட் பூம்பா மாதிரி ஆளுங்க நீங்களே அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்தாலும் அவங்க கண்டிப்பா அவங்க கூட பக்கபலமா எப்போ நிப்பாங்க. சோ உங்களை சுத்தி இருக்க மக்களை தெளிவா சூஸ் பண்ணுங்க. அந்த மக்கள் உங்களை முன்னேற மட்டும்தான் வைக்கணும். அடுத்த நம்பர் 6, உங்க கூட ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அதை பண்ணுவாங்க. ஸ்கார் தன்னோட அண்ணன் முஃபாசாக்கு துரோகம் பண்ணா. முஃபாசாவை கொன்னு அரியாசனத்தை அடைஞ்சான். ஆனா தனியா பண்ணல, ஹைனாக்களை பார்ட்னர்ஸா சேர்த்துக்கிட்டான். ஆனா நிஜத்துல சிங்கமும் ஹைனாக்களும் எதிரிங்க தானே. அப்புறம் ஏன் ஹைனாக்களும் ஸ்காரும் கூட்டு சேர்ந்தாங்க? எல்லாமே பலன்களை மாறி மாறி அடைஞ்சுக்கதான். ஹைனாக்கள் தான் உண்மையான எதிரிங்க. ஆனா ஸ்கார் அவங்கள தன்னோட தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டான். ஹைனாக்கள் தான் காரணம்னு அதுங்க மேலயும் பழி போட்டான். ஸ்கார் ஏற்கனவே ஒரு துரோகி தான். சோ ஹைனாக்களுக்கு இது பெருசா தெரியல. உங்க கூட சேர்ந்து ஒரு கெட்டத ஒரு துரோகத்தை ஒருத்தன் செய்யறான்னா அதே துரோகத்தையும் கெட்டதையும் உங்களுக்கே அவன் திருப்பி செய்வான். புறம் பேசுற மாதிரிதான். நம்மகிட்ட அடுத்தவனை பத்தி புறம் பேசுற ஒருத்தன் நம்மளை பத்தி வேறொருத்தங்கிட்ட கண்டிப்பா புறம் பேசுவான். நான் இதுதான் மக்கள் தங்களோட ஒரிஜினல் முகத்தை நேரடியா காட்டுவாங்க. அதை மட்டும் நம்புங்க. அந்த ஒரிஜினல் முகம் எந்த சூழல்ல வேணாலும் அவங்க வெளிப்படுத்துவாங்க. இதுதான் இவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ்னு தெரிஞ்சுட்டா அவங்க பண்ணக்கூடிய எந்த சூழ்ச்சிக்கும் மயங்கிடாதீங்க. சோ என்னைக்குமே உஷாரா இருங்க. நல்லதை மட்டும் செய்ய பழகிக்கோங்க. கர்மா எப்படி வேணாலும் உங்ககிட்ட திரும்ப வரும். அடுத்து நம்பர் 7, மாற்றம் அப்படிங்கிறது நல்லதுதான், ஆனா ஈஸியானது இல்ல. அதுக்குன்னு மாற்றத்தை ரொம்ப கடினமானது அடையவே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். சிம்பா மாற்றத்தை எதிர்பார்க்கல. புழு பூச்சிகளை தின்னுட்டு நாள் முழுக்க தூங்கிட்டு விளையாடிட்டே இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல அவனை மாற்றத்தை நோக்கி பயணிக்க சொல்லி தூண்டுதல் வந்தது. அவனும் பயணிச்சான். தன்னோட பயணத்துல வலிமையோட இருந்தான். உங்களுக்கும் வாழ்க்கை ரொம்ப சிறந்ததா மாறும். உங்க பிளான் என்னவோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மாறணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மாற்றம் கண்டிப்பா நல்லதை கொண்டு வரும். அடுத்து நம்பர் 8, காலம் முழுக்க ஹக்கூனா மட்டாட்டாவா வாழ முடியுமா? வாழ்க்கை முழுக்க எந்த கஷ்டமும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நினைப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, கைப்புள்ள மாதிரி சண்டைன்னா சட்டை கிழியதானே செய்யும்னு பிரச்சனை இருந்தாதானே சுவாரஸ்யமே இருக்கும். என்ன பிரச்சனையை கண்டு பயந்து நடுங்கி மூலையில உட்காரக்கூடாது. அதை நினைச்சு வருத்தப்பட்டு காலத்தை கழிக்க கூடாது. எழுந்திருக்கணும், எதிர்க்கணும்.
நிறைய கத்துக்கணும், பொறுப்புகள் எடுத்து முன்னேறி போகணும். இதான் வாழ்க்கை. ஹக்குன மட்டாட்டாவா கவலையே இல்லாம வாழலாம். அதுக்கு நம்ம தன்னம்பிக்கையோட செயல்படணும். ஒவ்வொரு தோல்வியையும் பிரச்சனையும் பாடமா எடுத்துக்கணும். இப்படி லயன் கிங் படத்துல நம்மளால நிறைய பாடங்களை கத்துக்க முடியுது. வாழ்வு, சாவு, நட்பு, பேராசை, மரியாதை, பயம், தலைமைத்துவம், இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்கிற பல பாடங்களை நம்மளால கத்துக்க முடியும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. சோ நம்மளும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். ஹக்குன மட்டாட்டா. டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.